அமெரிக்காவோட லாஸ் ஏஞ்சலஸ் நகரில் இப்போது கலவரம் மிக பெருசாக இடம்பெற ஆரம்பிச்சிருக்கு. இதனால அமெரிக்காவோட பிரசிடென்டாக இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவோட மெரைன் போர்ஸை களமிறக்குவதற்கான ஆர்டரை போட்டிருக்கார். அந்த வகையில் அமெரிக்காவோட மெரைன் போர்ஸை சேர்ந்த 700 வீரர்கள் கலிபோர்னியாவுக்கு போயிருக்கிறார்கள் என்றும் இவர்கள் லாஸ் ஏஞ்சலஸ் நகரில் களமிறக்குவதற்கான ப்ரிப்பேர் ஆகப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியில் வெளியே வந்திருக்கு. ஏற்கனவே அங்கே இருக்கின்ற லாஸ் ஏஞ்சலஸில் இருக்கிற போலீசாருக்கு சப்போர்ட் பண்ணும் விதமாகத்தான் அமெரிக்காவோட நேஷனல் கார்ட் ட்ரூப்ஸை ட்ரம்ப் அவர்கள் களமிறக்கி இருந்தார். பட் இந்த நேஷனல் கார்ட் ட்ரூப்ஸால கூட லாஸ் ஏஞ்சலஸ்ல நடக்கின்ற பிரச்சனையை கட்டுப்படுத்த முடியல, கலவரத்தை முழுமையாக அடக்க முடியல. இதனாலதான் இவர்களுக்கு சப்போர்ட் பண்ண விதமாக 700 மெரைன் போஸ்ட் ராணுவ வீரர்களை களமிறக்குவதற்கான ஆர்டரை இப்போது ட்ரம்ப் அவர்கள் போட்டிருக்கார். கூடிய சீக்கிரமே அவர்கள் இந்த லாஸ் ஏஞ்சலஸ் நகரில் களமிறக்கப்படுவார்கள் என்ற செய்தியெல்லாம் இப்ப வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. லாஸ் ஏஞ்சலஸ் நகரில் ஆரம்பித்த பிரச்சனை சீக்கிரமாகவே அடக்கப்பட்டு விடும் என்றுதான் பலரும் நினைச்சோம். அங்கு நடக்கின்ற கலவரமானது அடக்கப்பட்டு விடும் என்றுதான் பலரும் செய்தியில் வெளியிட்டிருந்தார்கள். பட் இப்ப வரையுமே லாஸ் ஏஞ்சலஸ் நகரில் நடக்கின்ற பிரச்சனை எதுவுமே அடக்கப்படையில. அது நாட்கள் போக போகும் இந்த பிரச்சனை நேப்பெருசாக பூதாகரமாக வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு என்று சொல்ல முடியும். இப்படி இருக்கையில ட்ரம்ப் அவர்களுக்கு இந்த பிரச்சனை தலைவலியாக மாற ஆரம்பிச்சிருக்கு என்று சொல்ல முடியும். ட்ரம்ப் அவர்கள் எப்படி இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்க போறார், இந்த பிரச்சனையை எப்படி முடிச்சு வைக்க போறார் என்ற கேள்வியிலும் பல மத்தியில் எழும்பியிருக்கு. இரண்டா நேஷனல் கார்ட் ட்ரூப்ஸால இதனை அடக்க முடியல. இப்போது மெரைன் போர்ஸை ட்ரம்ப் அவர்கள் களமிறக்க போறார். மெரைன் போர்ஸாலும் இந்த பிரச்சனையை அடக்க முடியாட்டி அடுத்து என்ன நடக்கும் என்ற கேள்வியிலும் இப்போது பல மத்தியில் எழும்ப ஆரம்பிச்சிருக்கு. இப்படி இருக்கையில கலிபோர்னியாவினோட கவர்னராக இருக்கின்ற கெவின் நியூஸோம் அவர்கள் அமெரிக்காவோட நேஷனல் கார்ட் ட்ரூப்ஸ் தரையில தொங்குவதற்கான போட்டோஸை போட்டிருக்கார். அப்படி போட்டது மட்டுமில்லாமல் ட்ரம்ப் அவர்களை விமர்சனம் செய்து கருத்தை சொல்லியிருக்கார். அப்படி அவர் என்ன விதமாக அந்த கருத்தை சொல்லியிருக்கார் என்று பார்த்தோம் என்றால், அமெரிக்காவோட பிரசிடென்டாகி இருக்கிற ட்ரம்ப் அவர்களாகிய நீங்கள் இப்போது உங்களுடைய இராணுவ வீரர்களை எந்த ஒரு பியூலும் இல்லாமல், எந்த ஒரு சாப்பாடும் இல்லாமல், எந்த ஒரு வாட்டரும் இல்லாமல், அவர்கள் தூங்குவதற்கான சரியான ஒரு இடமும் இல்லாமல் கலிபோர்னியாவில் இருந்து இப்போது லாஸ் ஏஞ்சலஸுக்கு அனுப்பி வச்சிருக்கிறீர்கள். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் தூங்குவதற்கு கூட இடம் இல்லாமல் நெருக்கமாக தூங்கிக் கொண்டிருக்காங்க. யாராவது எங்களுடைய இராணுவ வீரர்களை மரியாதை இல்லாமல் நடத்துவதாக இருந்தால் அது நீங்களாகத்தான் இருப்பீங்கள். அமெரிக்காவோட பிரசிடென்டாகி இருக்கிற ட்ரம்ப் அவர்களாகிய நீங்களாகத்தான் இருப்பீங்கள் என்று ட்ரம்ப் அவர்களுக்கு எதிரான கடுமையான ஒரு விமர்சனத்தை முன்வைச்சிருக்கார். இப்போது கலிபோர்னியாவினுடைய கவர்னர் இருக்கும் அமெரிக்காவோட பிரசிடென்டாக இருக்கிற ட்ரம்ப் அவர்களுக்கும் இடையில முரண்பாடுகள் ரொம்ப பெருசா வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஏற்கனவே கலிபோர்னியாவினுடைய கவர்னர் ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராக நான் நீதிமன்றத்தில் வழக்கை தொடர போறேன்னு சொல்லியிருந்தார். இப்படி இருக்கையில தான் இப்போது லாஸ் ஏஞ்சலஸ்ல நடக்கின்ற பிரச்சனை தீவிரமடைய ஆரம்பிச்சிருக்கிறபடியால் ட்ரம்ப் அவர்கள் மெரைன் போர்ஸை களமிறக்குகிறார். இதோட இந்த பிரச்சனையான முடியுமா அல்லது இதற்கு பிறகு இந்த பிரச்சனை மிகப்பெருசாக வெடிக்குமா என்பதை நாங்கள் வெப்பனை தான் பார்க்கணும். பட் அங்கே இருக்கின்ற இல்லீகல் அகதிகளை கைது பண்ணுவதற்கான நடவடிக்கையில ட்ரம்ப் அரசாங்கம் தீவிரம் காட்டுகிறார்கள் என்பதுதான் உண்மையாக இருக்கு. இப்படி அமெரிக்காவோட லாஸ் ஏஞ்சலஸ்ல கலவரமானது வெடிச்சு கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில அப்படி நாங்கள் நார்த் அயர்லாந்துக்கு போனோம் என்றால் அங்கே ஒரு சிறுமி பாலிய வன்கொடுமை செய்யப்பட்டதை தொடர்ந்து அங்கே இருக்கின்ற அகதிகளுக்கு எதிராக அங்கே இருக்கிற மக்கள் மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படி லாஸ் ஏஞ்சலஸ்ல போராட்டம் இடம்பெறுதோ அதே மாதிரியே இப்போது நார்த் அயர்லாந்திலும் போராட்டமானது வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அங்கேயும் போராட்டம் கலவரமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்ற செய்திகளும் தொடர்ந்து வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. லாஸ் ஏஞ்சலஸ்ல அங்கே இருக்கின்ற இல்லீகலான அகதிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு மிகப்பெரிய கலவரத்தை தோன்றுகிறார்கள். பட் நார்த் அயர்லாந்துல அங்கே இருக்கின்ற அகதிகளுக்கு எதிராக அங்கே இருக்கின்ற பூர்வகுடி மக்கள் தான் இப்படி போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். அதுவும் ஒரு சிறுமி பாலிய வன்கொடுமை செய்யப்பட்டதை தொடர்ந்துதான் இந்த போராட்டமானது மிக பெருசாக வெடிக்க ஆரம்பிச்சது என்றே சொல்ல முடியும். இப்படி இங்க மட்டுமில்ல, பிரான்சிலும் போராட்டம் இடம்பெறுது. அதே மாதிரி பல நாடுகளிலும் தொடர்ந்து போராட்டங்கள் இடம்பெற ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் இப்படி போராட்டம் இடம்பெறுவதால என்ன மாற்றம் வந்துவிடும் என்ற கேள்வியெல்லாம் பெருமத்தில் எழும்பி இருக்குன்றே சொல்ல முடியும். ஆனால் நிறைய பிரச்சனைகளால நிறைய நாடுகளில் தொடர்ந்து போராட்டங்கள் இடம்பெறபடியால் அந்த போராட்டத்தை தணிக்க முடியாமல் நிறைய அரசாங்கங்கள் தடுமாறிக்கொண்டு இருக்காங்க என்றே சொல்ல முடியும். அப்படி நாங்கள் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கு வந்தோம் என்றால், உக்ரைனோட தலைநகரமாக இருக்கின்ற கீவில் இருந்த மிகப்பெரிய ஒரு ஆயுத குடோனை குறிவைத்து ரஷ்யா தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். இதனால் அந்த ஆயுத குடோனானது வெடித்து சிறதுவதற்கான போட்டோஸும் அதுக்கான செய்திகளும் தொடர்ந்து வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் இந்த ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பிச்சதுலேருந்து இப்பதான் முதல் தடவையாக அதுவும் உக்ரைனோட தலைநகரமாக இருக்கின்ற கீவில இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுத குடோனானது வெடிச்சு சிதறி இருக்கு. அந்த ஆயுத குடோனை குறிவைத்து ரஷ்யா தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் என்ற செய்தியில் வெளியே வந்திருக்கு. இது உக்ரைனுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்புகளை ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்ல முடியும். இப்படி இருக்கையில உக்ரைனுக்கான இஸ்ரேலோட தூதர் இஸ்ரேல் தரப்புல இருந்து உக்ரைனுக்கு தேவையான பேட்ரியோட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை கொடுத்திருக்கும் என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறார். அதுவும் 1990
முன்னூறுல இஸ்ரேல்ல ஸ்டோர் செய்யப்பட்ட பேட்ரியோட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை தான் உக்ரைனுக்கு தேவை என்றபடியும் நாங்கள் உக்ரைனுக்கு கொடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவோட அக்ரஷனுக்கு எதிராக உக்ரைனுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்யணும் என்று அவர் சொல்லியிருக்கார். இதே நேரத்தில் உக்ரைன் தரப்புல இருந்து ஏற்கனவே அதாவது உக்ரைனோட முன்னாள் பிரசிடண்டாக இருக்கிற செல்சி அவர்கள் உக்ரைனுக்கு அமெரிக்கா தருகிறோம் என்று சொன்ன ஜோ பைடன் அரசாங்கம் காலத்தில் உக்ரைனுக்கு 20,000 மிசைல்களை அமெரிக்கா தருகிறோம் என்று சொன்னார்கள். அந்த மிசைல்களை உக்ரைனுக்கு தருவதற்கு பதிலாக அதனை அப்படியே மிடில் ஈஸ்டுக்கு அமெரிக்கா கொடுத்திருக்கிறார்கள் என்ற செய்தியில சொல்லியிருந்தார். இப்படி இருக்கிறது தான் உக்ரைனுக்கான இஸ்ரேலோட தூதர் இஸ்ரேல் தரப்புல இருந்து உக்ரைனுக்கு தேவையான பேட்ரியோட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை தந்திருக்கோம். உக்ரைனுக்கு தேவையான உதவிகளை நாங்கள் செஞ்சிருக்கோம். பட் உதவிகளை செய்தாலுமே எங்களுக்கு எதிரான பழியை தூக்கி உக்ரைன் போடுகிறார்கள், அமெரிக்காவுக்கு எதிரான பழியை போடுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டை முன்வைச்சிருக்கார். என்னதான் இவர் இப்படி குற்றச்சாட்டை முன்வைச்சாலும் உக்ரைனுக்கான வாக்குறுதிகளை அமெரிக்கா கொடுத்துட்டு அதனை காப்பாற்றாமல் அந்த மிசைலை தூக்கி இஸ்ரேலுக்கு கொடுத்திருப்பது உக்ரைனுக்கு கோபத்தை ஏற்படுத்தி இருக்கும். பட் அமெரிக்கா உக்ரைனோட முதுகுல குத்துகிறார்கள் என்பதுதான் உண்மையாக இருக்கு. அதனை உக்ரைன் இன்னுமே புரிந்து கொள்ளாமல் இருப்பதுதான் வேடிக்கையாக இருக்கு என்றே சொல்ல முடியும். இப்படி இருக்கையில ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்ட்ரியினுடைய ஸ்போக் பர்சனாக இருக்கின்ற மரியா சகுரோவா அவர்கள் நகோரோ கராபக் ஆனது இப்போது அசர்பைஜான் உரியது என்பதை நாங்கள் ஒபிசியலாக அங்கீகரித்திருக்கோம், ரஷ்யாவானது ஒபிசியலாக அங்கீகரித்திருக்கோம் என்று சொல்லியிருக்கார். இந்த நகோரோ கராபக்கை எடுத்து பார்த்தோம் என்றால் இது அர்மேனியாவோட பக்கம் இருந்தது. நகோரோ கராபக் ஆனது ஒரு தனி நாடாகத்தான் இருந்தது என்று சொல்ல முடியும். இந்த நகோரோ கராபக் பகுதியானது அர்மேனியாவுக்கும் அசர்பைஜானுக்கும் நடுவில் இருந்தது. பட் அர்மேனியா தரப்பிலிருந்து இது தங்களுக்கு சொந்தம் என்று சொல்லியிருந்தார்கள். இந்த நகோரோ கராபக் பகுதியில் ரஷ்யாவோட பீஸ் கீப்பிங் போர்ஸானது இருந்தார்கள் என்று சொல்ல முடியும். இப்படி இருக்கிறதுதான் இந்த ரஷ்யா உக்ரைன் போர் நடந்து கொண்டிருந்த சூழ்நிலையில அசர்பைஜான் இதனை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி இந்த நகோரோ கராபக் பகுதியை தங்களுக்கு சொந்தமாக மாற்றுவதற்கான போரில் ஈடுபட்டு ஒரே நாளிலேயே இந்த நகோரோ கராபக் பகுதியை தங்களுக்கு சொந்தமாக மாற்றியிருந்தார்கள். பட் அர்மேனிய தரப்பிலிருந்து இதற்கு எதிராக அசர்பைஜானுக்கு எதிரான போரை ஆரம்பிக்கல ரஷ்யா மீது தான் பழியை சொன்னார்கள். ரஷ்யா பீஸ் கீப்பிங் போர்ஸை இந்த நகோரோ கராபக் பகுதியில் நிலை நிறுத்தினாலும் ரஷ்யா அர்மேனியாவுக்கு உதவி செய்யாமல் அசர்பைஜான் இந்த நகோரோ கராபக் பகுதியை தங்களுக்கு சொந்தமாக மாற்றும் போது அதனை ரஷ்யா வேடிக்கை பார்த்தார்கள் என்று ரஷ்யா மீது தான் பழியை போட்டார்கள். பட் இந்த பிரச்சனையில் ரஷ்யாவோட ராணுவ வீரர்களும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பது இதில் குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கு. இப்படி இருக்கையில தான் ரஷ்யா தரப்பிலிருந்து இந்த நகோரோ கராபக் பகுதி அசர்பைஜானுக்கு சொந்தமானது என்பதை அங்கீகரித்திருக்கிறார்கள். இது அர்மேனியாவுக்கு மிகப்பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்தி இருக்கும் என்றே சொல்ல முடியும். இப்படி இருக்கையில் அர்மேனிய தரப்பிலிருந்து நாட்டோ பக்கம் சாய்கிறார்கள் என்ற செய்திகளை ஏற்கனவே உங்களுடைய வீடியோவில் பார்த்திருந்தோம். அது மட்டும் இல்லாமல் அசர்பைஜான் தரப்பிலிருந்து நாட்டோவோட இணைந்து செயற்படுவதற்கான நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள் என்பதையும் ஏற்கனவே எங்களுடைய வீடியோவில் பார்த்திருந்தோம். ஆகவே இரண்டு நாடுகளுமே ரஷ்யாவுக்கு எதிராகத்தான் செயற்படுகிறார்கள். பட் இப்படி இருந்துமே ரஷ்யா தரப்பிலிருந்து இரண்டு நாடுகளுக்கும் சப்போர்ட் பண்ணுகிறார்கள் என்பதுதான் உண்மையாக இருக்கு. இப்படி இருக்கல அப்படி நாங்கள் போலந்து பக்கம் போனோம் என்றால் போலந்து அமெரிக்காட்ட இருந்து 30 பிளாக் ஹாக் ஹெலிகாப்டரை வாங்குவதாக இருந்தது. பட் இப்போது போலந்து தரப்பிலிருந்து இதனை போஸ்ட்போன் பண்ணி இருக்கிறாங்க என்ற செய்தியில் வெளியே வந்திருக்கு. போலந்தில் பிரசிடென்ட் எலெக்ஷன் ஆனது இடம்பெற்று இப்போது புதிய பிரசிடென்ட் செலக்ட் பண்ணப்பட்டு அவர்தான் போலந்தினுடைய பிரசிடென்டாக மாறியிருக்கார். ஏற்கனவே இருந்த அரசாங்கம் அதாவது இந்த எலெக்ஷனானது இடம்பெறுவதற்கு முன்னால் போலந்தில் இருந்த அரசாங்கம் நிறைய ஆயுதங்களை வாங்கி குவிப்பதில் தான் தங்களுடைய போக்கஸை செலுத்தி இருந்தார்கள் என்று சொல்ல முடியும். அப்படி அவர்களோட ஆட்சி காலத்தில் தான் 32 பிளாக் ஹாக் ஹெலிகாப்டரை அமெரிக்காட்ட இருந்து வாங்குவதற்கான திட்டத்தை போலந்து தரப்பிலிருந்து போட்டிருந்தார்கள். இப்படி இருக்கையில போலந்துடைய புதிய அரசாங்கம் இந்த ஹெலிகாப்டரை அமெரிக்காட்ட இருந்து வாங்குவதை போஸ்ட்போன் பண்ணியிருக்கிறார்கள். எனினும் போலந்தோட புதிய அரசாங்கம் இப்படி ஆயுதங்களை வாங்குவதில் தங்களுடைய போக்கஸை செலுத்துவதில் இருந்து தங்களுடைய போக்கஸை வேறு ஏதாவது ஒன்றில் செலுத்துவார்கள் என்பதை நாங்கள் இப்படி தான் பார்க்கணும். பட் இப்போது அமெரிக்காட்ட இருந்து பிளாக் ஹாக் ஹெலிகாப்டரை வாங்குவதில் இருந்து போலந்து கொஞ்சம் பின்வாங்கி நிற்கிறார்கள் என்று சொல்ல முடியும். அப்படி நாங்கள் மிடில் ஈஸ்டுக்கு போனோம் என்றால் கிரேட்டா தம்பக் உட்பட இயூல மெம்பராகி இருக்கின்ற ரீமா கசான் அவர்கள் உட்பட கொஞ்சம் பேர் காசாக்கு போப்பறன் என்று சொல்லி காசாக்கு தேவையான மனிதாயமான உதவிகளை ஏற்றுக்கொண்டு ஒரு கப்பலில் போயிருந்தார்கள். இவர்களை இஸ்ரேலோட நேவியானது கைது பண்ணி இருந்தார்கள், கடத்தி கொண்டு போயிருந்தார்கள் என்று சொல்ல முடியும். இப்படி இருக்கிற கிரேட்டா தம்பக் அவர்கள் இஸ்ரேலில் இருந்து மறுபடியும் தன்னுடைய சொந்த நாடாக இருக்கின்ற ஸ்வீடனுக்கு போவதற்கான பேப்பர்ஸ்ல சைன் பண்ணியபடியால் இவர் மறுபடியும் ஸ்வீடனுக்கு போயிருக்கார் என்று செய்தியில் வெளிவந்திருக்கு. அதே நேரத்தில் EU பார்லிமெண்டில் மெம்பராகி இருக்கின்ற ரீமா கசான் அவர்கள் இதற்கான பேப்பர்ஸ்ல சைன் பண்ணாதபடியால் இவர் இஸ்ரேல்ல மறித்து வைக்கப்பட்டிருக்கார் என்ற செய்தியில் இப்போது வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. கிரேட்டா தம்பக் அவர்கள் இஸ்ரேலோட ராணுவ திட்டம் மாட்டப்பட்ட உடனே தப்பித்தா போதும் என்றதுக்காண்டி இருக்கின்ற பேப்பர்ஸ் அனைத்திலையுமே சைன் பண்ணிட்டு மறுபடியும் தன்னுடைய சொந்த நாட்டுக்கு போட்டார். பட் ரீமா கசான் அவர்கள் காசாவில் இருக்கிற மக்களுக்கு என்னுடைய சப்போர்ட்டானது இருக்கணும் என்றதுக்காண்டி மறுபடியும் தன்னுடைய சொந்த நாட்டுக்கு போவதற்கான பேப்பர்ஸ்ல சைன் பண்ணாதபடியால் இவரை இஸ்ரேலோட ராணுவம் இப்போது தங்களுடைய கைவசம் வைத்திருக்கிறார்கள். அதாவது இஸ்ரேல்ல மறித்து வைக்கப்பட்டிருக்கார் என்ற செய்தியில் தான் இப்ப வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. இப்ப வரையுமே ஐரோப்பிய தரப்புல இருந்து எந்த ஒரு கருத்துக்களையும் சொல்லல.
இவர்கள் வந்த கப்பலை இஸ்ரேலோட நேவியானது கடத்தி கொண்டு போன பிறகு அதனை பற்றி ஐரோப்பியன் தரப்பிலிருந்து எந்த ஒரு கருத்துக்களையும் சொல்லல. இப்போது இஸ்ரேல்ல இந்த ரீமா கசான் அவர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கார். இதற்கு பிறகாவது ஐரோப்பிய ஒன்றியம் இவரை பற்றி பேசுவார்கள் என்பதை நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய பாராளுமன்றத்தில் மெம்பராக இருக்கிற ஒரு நபரை இஸ்ரேல் மறித்து வைத்திருக்கிறார்கள். இதற்கு பிறகாவது ஐரோப்பிய ஒன்றியம் இவரை பற்றி பேசுவார்களா என்பதை நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இப்போ வரையுமே பேசாத ஐரோப்பிய ஒன்றியம் இனியும் பேசுவார்களா என்பது ஒரு கேள்விக்குறியாக மாறியிருக்கு. இப்படி இருக்கையில் ஏமனில் இருக்கின்ற கவுதீஸ் இஸ்ரேலுக்கு எதிரான ராக்கெட்டை பயன்படுத்தி தாக்குதலை நடத்தியிருந்தார்கள். இதனைத் தொடர்ந்து இப்போது இஸ்ரேல் ஏமனோட துறைமுகத்தின் மீது தாக்குதலை நடத்தி இருக்காங்க என்ற செய்திகள் இப்ப வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. ஏமன் மட்டும்தான் இஸ்ரேலுக்கு எதிரான கேள்விகளை கேட்கிறார்கள். இஸ்ரேல் காசா பகுதியில் செய்கின்ற போரை நிறுத்துவதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்காங்க என்று சொல்ல முடியும். ஏமன் தங்களால் முடிந்த அனைத்தையுமே செஞ்சு கொண்டிருக்காங்க. அந்த வகையில தான் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை நடத்தி இஸ்ரேலுக்கு தொடர்ந்து அழுத்தங்களை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். பட் இஸ்ரேல் பதிலடி கொடுக்கிறார்கள் ஒழிய காசா மீது செய்கின்ற தாக்குதலை இப்ப வரையுமே இஸ்ரேல் நிறுத்துற மாதிரி தெரியல. இப்படி இருக்கையில சிரியாவினுடைய சதர்ன் சிரியா பகுதியில் இஸ்ரேல் தொடர்ந்து முன்னறிக்கிட்டு இருக்காங்க என்ற செய்திகள் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. இஸ்ரேலுக்கும் சிரியாவுக்கும் இடையிலான உறவுகள் தொடர்ந்து மலர ஆரம்பிச்சிருக்கு. அப்படி மலர்ந்தாலும் இப்போதும் சிரியாவோட அரசாங்கத்துக்கு எதிராக இஸ்ரேல் தொடர்ந்து ஆக்கிரமிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். சிரியாவோட அல் ஜுலானி அரசாங்கம் இதனை வெறும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியெல்லாம் இப்ப வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. இப்படி இருக்கையில நாங்கள் லெபனான் பக்கம் போனோம் என்றால் சதர்ன் லெபனான் பகுதியில் வச்சு யூனிஃபீல்டனுடைய ராணுவ வீரருக்கும் அங்கே இருந்த ரெசிடென்ட்டுக்கும் இடையில கைகலப்பானது ஏற்பட்டு அந்த ராணுவ வீரர் பெப்பர் ஸ்ப்ரே மட்டுமில்லாமல் துப்பாக்கியை பயன்படுத்தி துப்பாக்கிச்சூட்டை நடத்தி இருக்கார் என்ற செய்தியில் வெளியே வந்திருக்கு. இதனால் அந்த ரெசிடென்ட் காயமடைந்திருக்கார் என்ற செய்தியும் இப்போது வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ராணுவ வீரரை எடுத்து பார்த்தோம் என்றால், அதாவது யூனிஃபீல்டு போர்ஸினுடைய ராணுவ வீரரை எடுத்து பார்த்தோம் என்றால் இவர் பின்லாந்தை சேர்ந்த ஒரு ராணுவ வீரர் என்று சொல்லப்படுகின்றது. இந்த கைகலகலப்பானது ஏற்பட்ட உடனே அங்கே இருந்த ரெசிடென்ட் அந்த ராணுவ வீரரோட கிணத்திலே அறைந்திருக்கார். இதனைத் தொடர்ந்துதான் இந்த பிரச்சனையானது பெருசாக மாற ஆரம்பிச்சிருக்கு என்ற செய்தியில் வெளியே வந்திருக்கு. ஆகவே சிரியாவில் இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் ஆக்கிரமிப்பு நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள். அதில் லெபனான் பகுதியில் இஸ்ரேலோட தாக்குதல்கள் இருந்தாலும் இப்போது அங்கே இருக்கின்ற யூனிஃபீல்டினுடைய ராணுவ வீரர்களுக்கும் அங்கே இருக்கின்ற மக்களுக்கும் இடையில பிரச்சனையில் வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த பிரச்சனை எப்படி புதகரமாக வெடிக்க போகுது என்பதை நாங்கள் வெயிட் பண்ணித்தான் பார்க்கணும். இப்படி இருக்கிற அப்படியே நாங்கள் ஆஸ்திரேலியா பக்கம் வந்தோம் என்றால் ஆஸ்திரேலியாவில் இப்போது துப்பாக்கி சூடானது இருந்துட்டு 5 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்திகள் வெளியே வந்திருக்கு. அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சலஸ் நகரில் கலவரமானது வெடிச்சிருக்கு. அதே மாதிரி நோர்த் அயர்லாந்தில் கலவரம் பிடிச்சிருக்கு. இப்போது ஆஸ்திரேலியாவில் துப்பாக்கி சூடாங்க நடந்திருக்கு. இப்ப இருக்கின்ற இந்த காலத்துல துப்பாக்கி கலாச்சாரமானது ரொம்ப பெருசாக மாற ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்ல முடியும். நிறைய பேர் துப்பாக்கிகளை பயன்படுத்தி தங்களுக்கு பிடிக்காத நபர்கள் மேல அல்லது மக்கள் மீது துப்பாக்கி சூடை நடத்துகிறார்கள். இதனால நிறைய பேர் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், நிறைய பேர் காயமடைந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும். முதலில் எல்லாம் அமெரிக்காவில் மட்டும்தான் இந்த துப்பாக்கி சூடு கலாச்சாரமானது இருந்தது. பட் இப்போது இந்த கலாச்சாரம் இப்போது மற்ற நாடுகளுக்கும் பரவ ஆரம்பிச்சு ஆஸ்திரேலியா மட்டும் இல்லாமல் நிறைய நாடுகள்ல துப்பாக்கியை பயன்படுத்தி மக்களுக்கு எதிரான துப்பாக்கி சூடானது நடத்தப்பட்டு நிறைய மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்திகளும் தொடர்ந்து வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. ஆகவே இந்த துப்பாக்கி கலாச்சாரமானது எங்க போய் நிற்க போகுதுன்னு தெரியல. இந்த துப்பாக்கி கலாச்சாரத்தால இத்தனை மக்கள் கொல்லப்பட போறார்கள் தெரியல, எத்தனை மக்களோட உயிர்களானது காவு கொள்ளப்பட போகுதுன்னு தெரியல. ஆகவே இந்த துப்பாக்கி கலாச்சாரத்தை கட்டுப்படுத்துறதுக்காண்டி புதிய சட்டங்களை உருவாக்கணும். புதிய சட்டங்கள் உருவாக்கப்பட்டால் மட்டும்தான் இந்த துப்பாக்கி கலாச்சாரமானது இல்லாமல் ஒழிக்கப்படும், நிறைய மக்களோட உயிர்களானது பாதுகாக்கப்படும். ஆகவே இந்த வீடியோவை நாங்கள் பார்க்க வந்த செய்தியில் இவ்வளவுதான். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல்லைக்கான கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்க உடனுக்குன்னு பார்க்க முடியும். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன்.